வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அஸ்தம லக்னம். அஸ்தம லக்னம் என்பது உதய லக்னத்திற்கு, அதாவது நம் பிறந்த ஜாதக சார்ட்டில் லக்னத்திற்கு எதிரே உள்ள 7ஆம் வீடாகும். இதனை மேலை நாட்டினர் டிஎஸ்சி என்று குறிப்பிடுவார்கள். டிசண்டன்ட், அதாவது வழித்தோன்றல், முன்னோர்கள், முற்பிறவி பற்றிய ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு பாவம். முற்பிறவி பற்றி அறிய வேண்டுமானால், இல்லை வழி சந்ததியினரை பற்றி அறிய வேண்டுமானால், அந்த அஸ்தம லக்னத்தை பற்றி பிருகத் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்தம லக்னத்தை வைத்து பலன்களை பார்த்தால் முன்னோர்களை வரிசை கிரமமாக நிறைய அதன் வரலாறு தோன்றல்கள் போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக, மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார். அவருக்கு 8ஆம் இடம் விருச்சிகம், செவ்வாய். அது திரிவோண நட்சத்திரத்தில் மகர லக்னத்தில் வீழ்கிறது. அவரது மகன் ரிஷப லக்னம் பிறப்பு. அந்த லக்னாதிபதி சுக்கிரன் திருவோண நட்சத்திரம் மகரத்தில் வீழ்கிறது. அவனுக்கு மகன், அதாவது பேரன், அவனுடைய லக்னமும் மகரத்தில் வீழ்கிறது. அடுத்தது பேரனுக்கு பேரன், கொள்ளுப்பேரன், அவனுடைய லக்னமும் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் வீழ்கிறது. திருவோண நட்சத்திரம் என்பது சீட் ஆஃப் லேர்னிங். ஆக இவர்களில் தாத்தா பெயிண்ட் டெக்னீஷியன், A to Z he know, he is an encyclopedia of painting. இரண்டாவது, அவரது மகன் வெளிநாட்டில் பெயிண்ட் டெக்னீஷியனாக பணிபுரிந்தார். மூன்றாவதாக பேரன் கெமிக்கல் லைனில் இருக்கிறார். அவரது ஜாதகத்தில் 4இல் ராகு, இவரது பையனின் ஜாதகத்தில் 6இல் ராகு, தாத்தாவின் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு. இவர்களில் பெயர் பொருத்தம் என்று வரும்பொழுது தாத்தாவுக்கு அப்பா ரத்ன சபாபதி, இவர் ஆறுமுகம், பையன் அடுத்தது மகாலிங்கம், அடுத்தது தினகரன். இந்த 6 எழுத்து அனைவருமே ஔஷத லைனில் வருகின்றனர். ஆக முற்பிறவிச்சார் பார்க்கும் பொழுது இதன் தொடர்பு அறிய முடிகின்றது. ஒரு தொழிலை பற்றி அறிவதற்கோ, இல்லை முன்பு முற்பிறவியை பற்றி அறிவதற்கோ இது உதவுகின்றது. எனவே அது மட்டுமல்லாமல் இந்த மேலை நாட்டினர் இந்த 7ஆம் இடம் ஒரு துணைவேறு பற்றிய டீட்டெயில்ஸ் மட்டும் அதிகமாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுகிறார்கள். இது நம் முற்பிறவியின் பலனையும் சொல்கிறது. பொதுவாக இவர்கள் சொல்வது ஒவ்வொரு பாவத்திற்கும் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தின் தாக்கம் இருக்கும். அப்பொழுது 7ஆம் பாவத்திற்கு லக்னத்தில் தாக்கம் இருக்கும் அல்லவா? அப்படி பார்க்கும் பொழுது பலன் என்று வரும் பொழுது முற்பிறவியில் உள்ள என்ன பலனோ அதே தானே இந்த பிறவியில் வந்தாக வேண்டும். ஆக நமது மனதில், ஆழ்மனதில், சப்கான்சியஸ் மைண்ட், அதில் நினைவுகள் பதிவுகளாக உள்ளது. நடைமுறையில் சொல்லணும் என்றால் அந்த சிப்பில் எல்லாமே இருக்கின்றது, எல்லா ரகசியங்களும். அவை இந்த பிறப்பு சார்ட்டில் வருகின்றது. ஆக பலன் என்பது ஒன்றாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சொல்வது பாதிப்பு என்று வரும்போது, ஒன்றுக்கொன்று பாதிப்பு என்று வரும்பொழுது நிச்சயமாக பலன் ஒன்றாகத்தான் இருந்தாக வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது தாய், தகப்பன் பெயர் எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றொன்றாக எடுக்கும் பொழுது நட்சத்திரங்களை வைத்து முதல் கொடுத்த லட்சத்தில் அது இருக்கின்றது, அதன் பற்றிய விளக்கம். அப்போ நீங்கள் இதனை ஒரு முற்பிறவி பற்றி அறிய உதவும் ஒரு சார்ட்டாக எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் சார்ட் என்பது மேஷம் 1ஆம் வீடு, 12ஆம் வீடு மீனம். இது பர்த் சார்ட், இது அஸ்தமன சார்ட். அப்போ உங்களுக்கு முற்பிறவியை பற்றி அறிவதற்கு உதவுகின்றது. ஆக உங்களுக்கு முற்பிறவி பற்றி தெரிய வேண்டுமெனில் நீங்கள் அஸ்தமன லக்னத்தை வைத்து பலன் பார்த்தால் தெள்ளத் தெளிவாக இருக்கும்.
நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.